நான் சின்ன பிள்ளையில் ஸ்கூல் விட்டு வந்த உடனே எங்கள் அம்மா என்ன சொல்லுவாங்கன்னா, ஃப்ரெஷ் அப் பண்ணிட்டு வா, சோறு வச்சு தர, சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இதுக்கிடையில் வந்து 10th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் எங்கள் அம்மா தான் எனக்கு ஊட்டி விட்டாங்க. நானாலாம் சாப்பிட்டது கிடையாது. ஸோ ஸ்கூல் விட்டு வந்துட்டால் அவங்களுக்கு வந்து அந்த சாப்பாடை ஊட்டினா தான் அவங்களுக்கு ஒரு திருப்தி. நான் வந்து சாயந்தரத்தில் வந்து எனக்கு பால்லாம் ஆற்றி கொடுக்க மாட்டாங்க. வந்ததும் நல்லா சாப்பிட்ருவேன். ஸோ சாப்பிடல அப்படின்னா என்ன தெரியுமா பண்ணுவேன், அது வந்து பசிக்குதுன்னு எனக்கு சொல்ல தெரியாது. சாப்பாடு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டேன்னா அன்னைக்கிங்க ஏதாவது சண்டி பண்ணிவிட்டு அடம் பண்ணிவிட்டு சின்ன பிள்ளையில், அதாவது ஒரு 4th 5th ஸ்டாண்டர்டில் அழுதுகிட்டு ரொம்ப அடம் பண்ணுவேன். எங்கள் அம்மா முடிஞ்ச அளவுக்கு கண்ட்ரோல் பண்ணி பார்ப்பாங்க, ஏதேதோ சொல்லி சமாதானப்படுத்தி பார்ப்பாங்க. முடியாதப்போ என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு 2 அடி கொடுப்பாங்க. அந்த 2 அடியை வாங்கினதுக்கப்புறம் நான் அவ்வளோ நேரம் ஒரு மணி நேரம் அழுதுருப்பேன், அடம் பண்ணியிருப்பேன். அப்படியே ஓஞ்சிருவேன் அந்த 2 அடியோட. எல்லா பிள்ளைங்களும் அடி வாங்கிட்டு அழுவாங்க, நான் அடி வாங்கினோன்னா அழுவி அப்படியே ஓச்சிருவேன். இப்போ வந்து என் அண்ணன் பையனும் அப்படி தான் இருக்கானா, அவ்வளோ சண்டி பண்ணுறானா. எங்கள் அம்மா சொல்லிகிட்டு இருந்தாங்க, ஒரு 2 அடி போட்டாக்கா அதுக்கப்புறம் அவன் வந்து வாயை மூடிடுறாண்டி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எங்கே போவோம், மாமியோட குணம்லாம் அப்படியே வரதானே செய்யும். ஸோ இந்த அண்ணன் பிள்ளைங்க, தம்பி பிள்ளைங்க, அக்கா பிள்ளைங்க, தங்கச்சி பிள்ளைங்கன்னு சொல்லிட்டு இந்த பிள்ளைங்கள்லாம் வந்து நம்ம எவ்வளோ தான் லாங்கில் இருந்தாலும் நம்ம போய் அவங்கள நேரில் பார்த்து வான்னு சொல்லி தூக்கிட்டா நம்ம கிட்ட வந்துடுவாங்க. ஸோ இந்த மாதிரி எத்தனை பேரோட அண்ணன், அக்கா, தங்கச்சி, தம்பி பிள்ளைங்கள்லாம் இருக்காங்கன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ நம்மளோட சேனலில் கிவ் அவே அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்கோம். திங்கட்கிழமையிலேருந்து வெள்ளிக்கிழமைக்குள்ளே நம்மளோட சேனல் 3K சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் ஆகிட்டாங்க அப்படின்னா டெய்லி வந்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அவங்களில் ஒருத்தவங்கன்னு சொல்லிட்டு 5 நாளைக்கு 5 பேர் நான் சூஸ் பண்ணி அவங்களுக்கு வந்துட்டு நான் இன்ஷால்லா வந்து சூப்பரான ஒரு கிஃப்ட் வந்து கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கேன். ஆல்மோஸ்ட் வந்து ரீச் ஆகிட்டே இருக்கிறீங்க. ஸோ நம்மளோட சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இதை திருப்பி சொல்கிறேன்னு தயவு செஞ்சு நினைக்காதீங்க. எனக்குமே நல்ல மோட்டிவேட்டாக இருக்குது. நேற்று வந்து ஒரு 15-16 பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அதை பார்க்கும்போது வந்து அவ்வளோ ஹாப்பியாக இருந்துச்சு சீரியஸாக. ஸோ இப்போ வந்து நான் என்ன பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபசிகா ரீசெண்ட் டேஸில் ரொம்ப வீக்காக இருக்கா. ஸோ டாக்டர்கிட்ட கொண்டு போய் காட்டும் போது அவங்க என்ன சொன்னாங்கன்னா, ஹெல்த்தியாக ஃபுட்டு கொடுங்க, நட்ஸு சீட்ஸ் எல்லாம் நிறையா கொடுங்க. பிகாஸ் வந்து 10th வந்து கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸாக தான் இருப்பாங்க பிள்ளைங்க. ஸ்ட்ரெஸ்ஸு போகணுன்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி நட்ஸு சீட்ஸ் எல்லாம் நிறையா கொடுத்தீங்கன்னா பிள்ளைங்க கொஞ்சம் ரெஃப்ரெஷ்ஷாக ஃபீல் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாக்ஸில் வந்து எல்லா சீடுமே நான் கொட்டி வச்சுட்டு நீ சாப்பிடுமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தேன். ஒரு நாள் கூட அவள் திரும்பி பார்க்கவே இல்லை. ஸோ அதனால் நான் என்ன பண்ணேன்னா ஒரு குக்கி மாதிரி ரெடி பண்ணி கொடுக்கலான்னு சொல்லிட்டு நானாகவே ஓனாக என்ன பண்ணேன், எல்லா சீடுமே சேர்த்தி ஒரு குக்கி மாதிரி ரெடி பண்ணேன். இதில் என்னென்ன இருக்குன்னா ஆல்மண்ட், வால்நட், கேஷ்யூ, ஃப்ளாக் சீட், சியா சீட், அதுக்கப்புறம் சன்ஃப்ளவர் சீட், வாட்டர்மிலன் சீட், அப்புறம் வந்துட்டு வேறு என்ன இருக்குது, பம்கின் சீட், எல்லாத்தையுமே ஆட் பண்ணி சூப்பராக குக்கி பண்ணிட்டேன். ரொம்ப 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 சூப்பராக வந்தது. இது ஃபுல்லாகவே வந்துட்டு கோதுமை மாவு, நாட்டு சக்கரை, பட்டர் இதெல்லாம் தான் யூஸ் பண்ணி எக்லாஸில் பண்ணியிருந்தேன். செம்ம சூப்பராக இருந்தது. பட் ரெசிபி தான் நான் கவர் பண்ணல. இது ஒரு 2 நாள் க்ரன்ச்சினஸ் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு கண்டிப்பாக உங்கள் கூட ரெசிபி ஷேர் பண்ணிடுறேன். இன்னொரு மினி விலாக்ல பார்க்கலாமா?